நான் இப்பதான் வாஸ்து பார்த்து கட்டினேன், யூடியூப்ல போய் பார்த்து பார்த்து ஒவ்வொரு ரூமுக்கும் கலர் அடித்தேன், எல்லா கதையும் சொல்லுவாங்க. ஆனால் அங்கே வீட்டுக்கு கூடி வந்த பிறகு நிறைய இஷ்யூஸை சந்திப்பாங்க. அப்போ போய் பார்த்தோம்னா எந்த வீட்டில் நீங்கள் குடியிருந்தாலும் சரி, பண வரவுல பிரச்சனை இருக்கு, ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்கு, குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகள் வருது அப்படின்னா உங்க வீட்டுக்கு பின்னாடி போய் தெற்கு பகுதியும் மேற்கு பகுதியும் பள்ளமா இருக்கா மேடா இருக்கா ரெண்டை மட்டும் கவனிங்க. நிச்சயமா 100%. இப்போ ஒண்ணுமே புரியாது, நம்ம வாஸ்துபடி தான் இருக்கு, நம்ம இவ்வளோ கரெக்ட் பண்ணிட்டோம், இன்னும் ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்கள்ல பிரிச்சோம்னா டக்குன்னு ரிசல்ட் கிடைச்சிடும். என் மகனுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், பன்னீர் இலை மரம், அந்த மரத்தை வாங்கி உங்கள் வீட்டில் தெற்கு பகுதியிலோ மேற்கு பகுதியிலே வளர்த்துங்க, கல்யாணம் ஆயிருன்னு சொன்னேன். மரம் வச்சு 1 மாதத்தில் உள்ளூர்லேயே பெண் கிடைச்சிருச்சின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்கிறாங்க. சில இடங்களில் இருக்கக்கூடிய மரத்தை எடுத்து தான் ஆகணும். சென்னையிலேயே எத்தனையோ வீடுகள்ல எடுத்திருக்கேன். வடகிழக்குல கரெக்டா இருக்கும், ஒரு மாமரம் இருக்கும், நிறைய காய் காய்க்கும். அப்ப அது அந்த ஒரு தவறான இடத்துல இருக்கு, அந்த வீட்டுக்கு வரக்கூடிய சக்தி முழுக்க அது வாங்கிக்குது. அப்ப அந்த வீட்டுக்கு அந்த எனர்ஜி கிடைக்காது. இந்த வாஸ்துவை நான் சரி பண்ணேன், என்னால உடனே இடிச்சு கட்ட முடியாது அப்படின்னா இது வழிபாட்டு முறை மூலமா சரி பண்ண முடியும் அப்படின்னா ஏதாவது வழிபாட்டு முறை இருக்கு? வழிபாட்டு முறையா வாஸ்துவை சரி பண்ண முடியாது. வாஸ்துவை சரி பண்ணணும்னா வாஸ்து கரெக்ஷன் பண்ணணும். ஒரு கரெக்ஷன் பண்ணணும்னா அங்க ஒட்டுமொத்த குடும்பத்தோட ஆதரவு இருக்கணும். வடகிழக்கும் தென்மேற்கும் பாதிக்கப்பட்டிருக்கும் போது ஒருத்தர் கீரினா ஒருத்தர் பாம்பால இருக்காங்க, அங்க எங்க போய் ஒற்றுமையை நீங்க நாட முடியும்? மீனாட்சி Faculty of Arts and Science for Women, KK நகர், சென்னை. BCom, BSc, BA, BBA, BCA மற்றும் விஸ்காம். அப்ளை நவ். மேம், இப்போ வாஸ்து சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம நேர்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? இதுல நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த வீட்டில் வாஸ்து தோஷம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த வாஸ்து தோஷம்னா என்ன? இப்படி வாஸ்து தோஷம் இருந்தது அப்படின்னா அதை சரி பண்ண முடியுமா? வாஸ்து தோஷம் அப்படிங்கிறத விடங்கம்மா, வாஸ்துவால ஒரு திசை பாதிக்கப்பட்டிருக்கும், அதை தான் வாஸ்து தோஷம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்லாங்ல சொல்றோம். இப்போ நாங்கள் இப்போ நான் போன எபிசோட்ல என்ன சொன்னோம், வடகிழக்குல இந்த மாதிரி பூஜை ரூம் வச்சிருந்தா அது பாதிக்கும், வடகிழக்கு பாதிக்கும், அது ஈசான்யம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சவுத் ஈஸ்ட் தென்கிழக்குல ஒரு அடுப்பு ஒரு 22 டிகிரியில தான் கரெக்டாக எரியணும். அது எரியாமல் மாற்றி எரிஞ்சாலும் அங்கே தென்கிழக்கு பாதிப்பு இருந்தால் என்ன பண்ணணும்னா ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா இருக்கும். குறிப்பாக பெண்கள் பாதிக்கப்படுவார்கள். தீராத நோய்கள், மூட்டு வலி, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் யுட்ரஸ் சம்பந்தமான இஷ்யூஸ் நிறையா இருக்கும். நீர்க்கட்டிகள், சாக்லேட் சிஸ்ட்டு, கர்ப்பப்பை எடுக்கக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாமே ஒரு வீட்டோட சவுத் ஈஸ்ட் பாதிக்கப்பட்டா இதை தான் தோஷம்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்லாங்கில் சொல்கிறாங்க. அது மாதிரி தான் தென்மேற்கு வடமேற்கு எது பாதிக்கப்பட்டனாலும் தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது இல்லைங்கம்மா. நம்மளது சயின்டிஃபிக் வாஸ்து இந்த திசை பாதிக்கப்பட்டிருந்தா இது நடக்கும். உங்கள் மெயின் 4 கார்னர்ஸ் எப்படி இருக்கணும், வீட்டை சுற்றி என்னென்ன இருக்கலாம் என்னென்ன இருக்கக்கூடாது, வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள காலி இடம் செட்பேக் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது. மோஸ்ட்டாக எல்லாருமே நான் வாஸ்துலாம் கேண்டிலிவர் போர்ட்டிகோ போட்டிருக்கேன், கேண்டிலிவர் படிக்கட்டு போட்டிருக்கேன், நான் இப்போ தான் வாஸ்து பார்த்து கட்டினேன், யூடியூப்பில் போய் பார்த்து பார்த்து ஒவ்வொரு ரூமுக்கும் கலர் அடித்தேன், எல்லா கதையும் சொல்லுவாங்க. ஆனால் அங்கே வீட்டுக்கு கூடி வந்த பிறகு நிறைய இஷ்யூஸை சந்திப்பாங்க. அப்போ போய் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு சைட்டு இருக்கும் இல்லைங்களா, வீட்டை சுற்றி காலி இடம் ஒரு சைட்டு, அவங்க உதாரணத்துக்கு ஒரு 30க்கு 60 சைட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா அங்கே தெற்கும் மேற்கும் இந்த வீட்டை விட ஒரு 4 அடி பள்ளமாக இருக்கும். அப்போ அங்கே கடன்கள் அதிகமாக இருக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அப்போ இப்போ நம்ம நேயர்களே செக் பண்ணி பார்க்கட்டும், எந்த வீட்டில் நீங்கள் குடியிருந்தாலும் சரி, உங்களுக்கு பண வரவுல பிரச்சனை இருக்குது, நிறைய கடன் ஆகிக்கிட்டு இருக்கு, ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா இருக்குது, இதனால குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவுகள் வருது அப்படின்னா நீங்கள் ஒன்றும் வாஸ்து கரெக்ஷன்லாம் இப்போ பண்ணவே வேண்டாம். உங்கள் வீட்டுக்கு பின்னாடி போய் தெற்கு பகுதியும் மேற்கு பகுதியும் பள்ளமாக இருக்கா மேடாக இருக்கா ரெண்டை மட்டும் கவனிங்க. நிச்சயமாக 100% பள்ளமாக தான் இருக்கும். அதை எப்படி பள்ளமாக இருக்குனாலும் அது அடுத்தவங்களோட சைட்டாக இருக்கும், அங்கே போய் நம்ம கை வைக்க முடியாது. இங்கே இருப்பியலோட சீக்ரெட்டே என்னென்னா நம்ம சைட்டுக்குள்ளேயே அந்த பள்ளம் அந்த டவுனாக இருக்கிற ஏரியாவால் நமக்கு ஒரு பாதிப்பு வராமல் நம்ம சைட்டுக்குள்ளே நம்ம எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் ரகசியங்கள். அது ரகசியமெல்லாம் ஒன்றும் இல்லை, இது டைரெக்டாக போகும்போது நமக்கு டக்குன்னு கண்ணில் படும். இந்த இடத்துல இந்த கரெக்ஷன் பண்ணுங்கள், இந்த கரெக்ஷன் பண்ண முடியலையா, வாங்க வீட்டுக்குள்ளே உங்கள் வீட்டிலே ஒரு ரூமை செலக்ட் பண்ணி கொடுக்குறேன், அந்த இடத்துல நீங்கள் தூங்குங்க,
ஏன்னா இந்த வாஸ்து அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருமே சொல்லலை எப்போ வேலை செய்யும் அப்படிங்கிறத. ஜோதிடம் அப்படின்னா கோள்கள் 9 நட்சத்திரங்கள் 27 அப்படின்னு சொல்லி ரொம்ப டீப்பாக நம்மளோட முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வாஸ்துல எப்போ வேலை செய்யுதுங்கிற விஷயத்தை இது வரைக்கும் யாரும் சொல்லலை. இது வந்து என் குருநாதர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயம். இது உண்மை. ஏன்னா வாஸ்து பிரச்சனைன்னு சொல்லி ஒருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க, நம்ம நேரடியாக போய் பார்க்குறோம். இந்த கரெக்ஷனை செய்யுங்கன்னு சொல்லும்போது உடனடி தீர்வு, ரிசல்ட் டக்கு டக்குன்னு 9 நாட்கள் 90 நாட்கள் 180 அதிகபட்சம் 1 வருடத்துக்குள்ளே அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிருது, அவங்களோட கர்மாவை பொறுத்து. ஆனால் இதை இந்த நான் சொல்லக்கூடிய வாஸ்து இந்த இருப்பியல் அப்படிங்கிறது திருப்பதி கௌரு ரெட்டியை பேஸ் பண்ணது. திருப்பதியில் அவர் தான் வந்து இந்தியாவின் முதல் வாஸ்து நிபுணர். அவர் சொன்ன விஷயத்த என்னோட குருநாதர், அவர் வந்து பஸ்ஸெல்லாம் காரெல்லாம் இல்லாத காலத்தில் ஒரு இடத்துல ஒரு சூசைட் யாரோ ஒருத்தர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அது உடனே போய் அந்த அந்த ஊருக்கு வந்து நடந்து போய் அந்த குடிசைகளாக இருக்கலாம், உள்ள ஒரு ஓட்டு வீடாக இருக்கலாம், பழைய காலத்தில் அந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருந்தது, எதனால இந்த வீட்டில் இது நடந்ததுங்கிற ஆய்வு பண்ணி நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. அவரோட வழித்தோன்றல்களையும் இப்போ வாஸ்து பார்த்துட்டு தான் இருக்காங்க ஆந்திராவில். அவரோட விஷயத்தை எடுத்து என்னோட குருநாதர் உயர்திரு வளையாபதி ஐயா அவங்க 27 வருஷம் ஆய்வு பண்ணியிருக்காங்க. இதை ஆய்வு பண்ணி இந்த 3 பிரிவுகளாக பிரித்தது, 16 கோணங்களாக பிரித்தது எல்லாமே ஐயா தான். அவரோட மாணவி நான். இப்போ நானும் பேசிக் வாஸ்து தான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த 5 இயர்ஸாக இதை வந்து ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி எங்கள் வீட்டோட வாஸ்துவை இருப்பியல் படி 100% செக் பண்ணி சரி பண்ணினேன். பிறகு அது இடிச்சு சரி பண்ணுறதை விட கட்டும் போதே இந்த 16 திசைகள் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் சைட்டில் வந்து 15 டிகிரி டீவியேஷன் லெஃப்ட் திரும்பியிருக்கு நார்த்து. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீட்டையும் அதை சுற்றி காலி இடத்தையும் கரெக்டாக வாஸ்துப்படி கரெக்டாக ஒவ்வொரு துல்லியமாக டைல்ஸ் போடுறதுலேருந்து அதாவது வாலோட ஃபினிஷிங்கு எல்லாமே. அது சில இடங்கள்ல வந்து வீடு கூட பக்காவாக வாஸ்துப்படி இருக்கும், ஃபால் சீலிங் போடும்போது தவறு வந்துடும். ஏன்னா அது அவ்வளோ அக்யூரேட்டாலாம் அளந்து போட மாட்டாங்க. அப்போ ஒன்றுமே புரியாது, நம்ம வாஸ்துப்படி தான் இருக்குது, நம்ம இவ்வளோ கரெக்ட் பண்ணிட்டோம், இன்னும் ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்களில் ஃபால் சீலிங்கை பிரித்தோம்னா டக்குன்னு ரிசல்ட் கிடைச்சிரும். எத்தனையோ குழந்தைகள் பிறந்திருக்கு, எவ்வளோ பேர் மேரேஜ் ஆகாதவங்களுக்கு ஆகிருக்கு. இப்போ ரீசண்டாக வாஸ்து எல்லாமே சில டிப்ஸு சொல்லுவேன். ஏன்னா எல்லாரும் வாஸ்து கூப்பிட்டு பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுல இப்போ பல டிவி சேனல்ஸில் நான் லைவ் கொடுக்குறதுனால என்கிட்ட ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, என் மகனுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், பன்னீர் இலை மரம் திருச்செந்தூரில் பன்னீர் இலையில தான் விபூதி கொடுப்பாங்க. பன்னீர் மரம் அப்படின்னு கேட்டாலே தருவாங்க. அந்த மரத்தை வாங்கி உங்கள் வீட்டில் தெற்கு பகுதியிலோ மேற்கு பகுதியிலையோ வளர்த்துங்க, கல்யாணம் ஆயிருன்னு சொன்னேன். மரம் வச்சு 1 மாதத்தில் உள்ளூர்லேயே பெண் கிடச்சிருச்சின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நிறைய இதில் டிப்ஸு, நிறைய விஷயங்கள், பாசிட்டிவான எனர்ஜி வாஸ்து தான் நிரந்தரமாக கொடுக்கும். சரி, வாஸ்து இப்போ என்னால் சரி பண்ண முடியல, உடனே அதுக்கு ஒரு மரம், இந்த மரம் இந்த இடத்துல வைங்க, இந்த மரம் இந்த இடத்துல வைக்காதீங்க, இந்த செடியை வளர்த்துங்க, இந்த செடியை வளர்த்தாதுங்க. இன்னும் நிறைய கொடிகள் செடிகளை பற்றி தொடர்ந்து பேசுவோம், பிரமிப்பா இருக்கும். ஓகே, இல்லை மேம், நீங்கள் போன எபிசோட்லையுமே சொன்னீங்க இந்த மரத்தை மட்டும் எடுத்தாலே போதும் வீட்டில் பாதி பிரச்சனைகள் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய பேர் வீடு கட்டியிருப்பாங்க, நிறைய மரங்களை வச்சுருப்பாங்க, இல்லைன்னா வீட்டுக்கு பக்கத்தில் வேற யாராவது மரத்தை வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதை நம்ம எப்படி சரி பண்ண முடியும்? நிச்சயமா சில இடங்கள்ல இருக்கக்கூடிய மரத்தை எடுத்து தான் ஆகணும். ஓகே, வீட்டுக்கு சென்னையிலேயே எத்தனையோ வீடுகள்ல எடுத்திருக்கேன். ஓகே ஓகே, இருக்கு. வடகிழக்குல கரெக்டா இருக்கும், ஒரு மாமரம் இருக்கும், நிறைய காய் காய்க்கும். அப்போ அது அந்த ஒரு தவறான இடத்துல இருக்கு, அந்த வீட்டுக்கு வரக்கூடிய சக்தி முழுக்க அது வாங்கிக்குது. அப்போ அந்த வீட்டுக்கு அந்த எனர்ஜி கிடைக்காது. எல்லாம் இப்போ நமக்கு வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம்? இந்த பூமியிலேருந்து எடுக்கிறோம். அது போலவே இந்த வீட்டுக்கு வேண்டிய சத்துக்கள் சரௌண்டிங் வாஸ்து, சுற்றுப்புற வாஸ்து தான் இருக்குது. நம்ம வீடு பக்கா வாஸ்துப்படி இருக்குது, பக்கத்து வீட்டில் நமக்கு வடகிழக்கில் காம்பவுண்டுக்கு வெளியில் மரம் இருக்கா, அதுவும் நம்ம பாதிக்கும். அப்போ நம்ம கரெக்ஷன் எப்படி பண்ணலாம், நம்ம வீட்டுக்குள்ளே வடகிழக்கை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத ஈஸியாக ரொம்ப அழகாக டக்குன்னு சரி பண்ண முடியும். தெருக்குத்தே இருந்தால் கூட அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே நான் எங்களோட இருப்பியல் சரவணாதேவி இருப்பியல் 369 இருக்குது. நிறைய இடங்களில் கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன். ஒவ்வொரு நாளும் சைட் வேஸ்ட்டு. காஷ்மீர் டு கன்னியாகுமரி ட்ராவல் பண்ணுறேன். சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா 3 இடங்களுக்கும் டைரக்ட் விசிட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ட்ராவல் தான். ட்ராவல் பண்ணும்போது என்னென்னா பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட பிரச்சனைகள், பலதரப்பட்ட வாஸ்து பாதித்த வீடுகள், இதையெல்லாம் பார்க்குறதும் ஆய்வுக்கு உட்படுத்தி அந்த இடத்துல ரிசல்ட்டு
அவங்க நம்மளை கூப்பிட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு வாஸ்து நிபுணர்னா ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாஸ்து பார்ப்பாங்க, ஒரு கரெக்ஷன் சொல்லுவாங்க, முடிஞ்சு போச்சு அவங்க வேலை. நான் அப்படி கிடையாது. நான் போன பிறகு என்னோட வாட்ஸ்அப்பில் வந்துடணும். அவங்க என்ன கரெக்ஷன் பண்ணுறாங்கிறத எனக்கு இன்டிமேட் பண்ணணும். அவங்க கரெக்ஷன் பண்ணது தவறாக இருந்தால் உடனே கால் பண்ணி பேசுவேன். அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கேன். என்னோட கிளைண்ட்ஸ் என் கூடவே ட்ராவல் பண்ணணும். அவங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் 24/7 எப்போ வேணாலும் கேள்வி கேட்கலாம். வாய்ஸ் போடணும், நான் பதிலுக்கு வாய்ஸில் அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். இந்த மாதிரி அதாவது வாஸ்து அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயம். அதை நம்ம வாஸ்து கரெக்ஷன் சொல்லிட்டு வந்தாலும் அவங்களுக்கு உடனே புரியாது. நம்ம இருக்கும்போதும் கேள்வியே ஒன்று கூட தோணாது. நம்ம வந்த பிறகு தான் நிறைய கேள்விகள் வரும். அதே மாதிரி கரெக்ஷன் பண்ணும் பொழுது இன்னும் நிறைய கேள்வி வரும். அப்போ நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம செய்யக்கூடிய தொழிலை நியாயம், தர்மமாக, நேர்மையாக நம்ம வந்து அவங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப எக்ஸலண்ட் ரிசல்ட் ஒவ்வொரு நாளும் கிடைச்சிட்ருக்கு. அதனால தான் ஒவ்வொரு வார்த்தைகளும் இவ்வளோ ஆணித்தரமாக வருதுங்க. ஓகே. இந்த வாஸ்துவை நான் வந்து சரி பண்ணணும், என்னால் உடனே இடிச்சு கட்ட முடியாது அப்படின்னா, இதை வந்து வழிபாட்டு முறை மூலமாக சரி பண்ண முடியும் அப்படின்னா ஏதாவது வழிபாட்டு முறை இருக்கு? வழிபாட்டு முறையாக வாஸ்துவை சரி பண்ண முடியாது. ஓகே. வாஸ்துவை சரி பண்ணணும்னா வாஸ்து கரெக்ஷன் பண்ணணும். இதுதான் நிரந்தர தீர்வு. ஆனால் அந்த கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த காலம் ஒத்துழைப்பு கொடுக்கணும்ல. காலம் வழிவிட்டால் தான் நம்ம வாழ்க்கையை எதுவுமே செய்ய முடியும். அப்போ என்னன்னா, இப்போ ஒரு வாஸ்து பார்த்துறோம், ஒரு கரெக்ஷன் பண்ணணும்னா அங்கே ஒட்டுமொத்த குடும்பத்தோட ஆதரவு இருக்கணும். ஒரு கணவர் வாஸ்து பார்த்துருக்காரு, இப்போ அங்கே உள்ள மனைவி அதுக்கு ஓகே சொல்லணும். அது ஜென்ரலாக எல்லா குடும்பங்களிலும் அது இல்லை. ஏன்னா அங்கே தான் வடகிழக்கும் தென்மேற்கும் பாதிக்கப்பட்டிருக்கும் போது ஒருத்தர் கீரினா ஒருத்தர் பாம்பாலில் இருக்காங்க. அங்கே எங்கே போய் ஒற்றுமையை நீங்கள் நாட முடியும்? அப்போது அதில் வந்து யார் சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க சில வழிபாடுகளை எடுக்கலாம். நிறைய சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ வடகிழக்கை எடுத்துக்கலாம். வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. வடகிழக்குல மாடிப்படியே வந்துருச்சு. வடகிழக்கில் பூஜை ரூமே வச்சாச்சு, என்னால் இப்போ மாற்றவே முடியாது. வடகிழக்கு வெட்டுப்பட்டிருக்கு. இது மாதிரி வடகிழக்கில் பெரிய மரம் இருக்குது, இப்போ என்னால் எடுக்கவே முடியாது. குடும்பத்தில் ஒத்துழைப்பை கொடுக்க மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது? ஒரு மனிதன் இறக்கும் தருவாயில் என்ன பண்ணுவோம்? இறைவனை தான் நாடுவோம். இறைவா என்னை காப்பாற்று. எந்த மருத்துவர்களே என்ன சொல்லுவாங்க? நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கங்க அப்படி சொல்லுவாங்க. அப்போது சரணாகதி. வடகிழக்கு பாதித்தால் திருவொற்றியூர் வடிவுடையம்மன் பாதத்தை இறுக பற்றி கொள்ள வேண்டியதான். செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு ஃபோட்டோ வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க, சென்னையில் இருக்கிறவங்க போயிட்டு வரலாம். ரொம்ப வேறு இடங்களில் இருக்கிறவங்க நம்மளோட நேயர்கள் வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று டவுன்லோட் பண்ணுங்கள். திருவொற்றியூர் வடிவுடையம்மன் போட்டிங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணால் நிறையா அந்த கோவிலை பற்றிய வரலாறு பற்றிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஃபோட்டோ இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி வீட்டில் வச்சு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில் செவ்வாய் ஹோரையில் காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த டைம் ஏதோ ஒரு டைம் உங்களுக்கு வசதியான டைமில் ஒரு 2 நெய் விளக்கு, மண் அகலில் நெய் தீபங்கள், சிகப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி அம்பாலோட பாதத்தில் சரணாகதி கொடுத்து, எனக்கு இதெல்லாம் இருக்குது, எனக்கு வழி தெரியல, நீதாம்மா காப்பாற்றணும் அப்படின்னு ஒட்டுமொத்த குடும்பமும் சரணாகதி ஆகும்போது இந்த காலம் வழிவிடும், வாஸ்து சரியாகும். இதுதான் வாஸ்துல சொல்லக்கூடியது. நீங்கள் சொல்கிற மாதிரி நிச்சயமாக உண்டு. ஸ்ரீசக்கரம் இருக்குது, தொழில் முன்னேற்றத்துக்கு சக்கரங்கள் இருக்குது. இதெல்லாம் எங்கே? இதெல்லாம் அஸ்ட்ராலஜியில் நமக்கு என்ன வீக்காக இருக்குது, என்ன சப்ஜெக்ட் இருக்குது, தவறுதலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கு வழிபாட்டுக்குள்ள விஷயங்களை செய்யலாம், தவறு கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு கும்பாபிஷேகமே பண்ணுறோம் அப்படின்னா சிலைகளுக்கு அடியில் என்ன வைக்கிறோம்? அந்த மருந்து அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதை வச்சு யந்திரத்துங்களை தான் வைக்கிறாங்க. அந்த ரிஷிகள் வந்து ஒவ்வொரு யந்திரத்துக்கும் ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஆளுமைக்கு ஒரு யந்திரம், பொருளாதாரத்துக்கு ஒரு யந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த அஸ்ட்ராலஜியில் தான் இந்த யந்திரத்துக்கு வாய்ப்பு இருக்கே தவிர நம்மளோட வாஸ்துக்கு யந்திர வழிபாடுகள் கிடையாது. இதில் வந்து எந்த பரிகாரமும் இதில் பலிக்காது. இதெல்லாம் இந்த நம்பர்ஸு சுவிட்ச் கூட எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மளோட ரைட் பிரைன், மைண்ட் பவர், ஆல்ஃபா மைண்ட் பவர் நமக்கு வேலை செய்யணும். நம்மளோட எண்ணங்கள் வந்து அந்த ஒரு நேர்கோட்டில் வர்றதுக்கு தான் இந்த மாதிரி நம்பர்ஸு சுவிட்ச் எழுதும்போது ஒரு விஷயத்தை பற்றின பயம், விரக்தி, அந்த மனக்குழப்பம் அதெல்லாம் இல்லாமல் நம்ம இருக்கிறதுக்கு தான் இந்த நம்பர்ஸு சுவிட்ச் எல்லாமே. இறைவனை சரணாகதி அடையும் பொழுது வீடு நிச்சயமாக பக்காவாக வாஸ்துபடி மாறும். நம்ம என்ன விஷயத்தில் வீக்காக இருக்கோமோ அதில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி,
முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும். இது பொருளாதாரத்துக்கும் சரி, எல்லா விஷயத்துக்குமே. மேம் இதுக்கு முந்தின எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம நேர்களுக்காக வந்து ஒரு சுவிட்ச் வேர்ட் சொன்னீங்க. நீங்கள் வந்து இந்த சுவிட்ச் வேர்ட் சொல்கிறதுலையா இருக்கட்டும், நம்பர் சொல்கிறதுலையா இருக்கட்டும் ரொம்பவே ஸ்பெஷல்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்மளுடைய நேர்களில் வந்து நிறைய பேர் இப்போ வந்து நிம்மதியை தாண்டி கடனால் நிம்மதியை நிச்சயமா. தொலைச்சிருக்காங்க. இந்த கடன்லேருந்து விடுபட்டு கொஞ்சம் பண வரவு வரணும், நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா ஏதாவது நம்பர்ஸ்? நிச்சயமா இருக்குங்க. அதாவது கடன் இருக்கும் சில இடங்கள்ல. சில இடங்கள்ல வந்து ஒரு ஜாப்ல இருப்பாங்க. அடுத்தது ஒரு அதிகப்படியான ஒரு வேலைக்கோ அல்லது ஒரு கொஞ்சமாவது சம்பளம் ஒரு வருஷத்துக்கு வருஷத்துக்கு வருஷம் வந்து அவங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல தடையாக இருக்கும். சில பேருக்கு வேலையே கிடைக்காத, இப்போ வேலைக்கு போனால் தானே பணம் வரும். இந்த மாதிரி பணத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த நம்பர் இது யூனிவர்சலாக ரிசல்ட் கொடுத்தது. ரொம்ப பல லட்சம் பேர் என்னோட இந்த நம்பரை வந்து எழுதி ரொம்ப வந்து எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் எடுத்திருக்காங்க. 199621147 199621147 இந்த நம்பரை 54 டைம்ஸ் டெய்லி எழுதலாம். ரெட் பெனில் எழுதுறது ரொம்ப ஆக்டிவாக உடனே வேலை செய்யும். அதே மாதிரி நம்மளோட பாடி இது வந்து ரிசீவிங் ஹேண்டு, இது வந்து வாங்கும் கை, இது வந்து கொடுக்கும் கை. இப்படி தான் தெய்வங்களே வச்சுருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து இது வந்து சுக்கிரன் மேடுன்னு சொல்லுவாங்க ரேகையில், கை ரேகை பார்க்குறவங்க. இந்த இடத்துல அந்த 199621147 எழுதி பாருங்க. இதுக்கு ஒன்றும் பணமெல்லாம் கொடுக்க போகிறதில்ல நீங்கள். அதனால் எழுதுங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக நீங்கள் எதை நினச்சி எழுதுறீங்களோ அது நிச்சயமாக நடக்கும். சிகப்பு நிற பேனால எழுதுங்க, நோட்லேயும் சிகப்பு நிறத்தில் எழுதுங்க. நிச்சயமாக பண வரவு உண்டு. உழைக்கணும், நல்ல உழைப்பு, நேர்மையான சிந்தனைகள். நம்பர் எழுதுறீங்க, எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் எடுக்கிறீங்க. அழகாக நல்ல விஷயங்கள் நடக்கும். எந்த விஷயத்துக்கு வேணாலும் இந்த நம்பர் எழுதலாம். நிறைய ஒவ்வொரு எபிசோட்லையும் இனிமேல் தடை நீக்கும் எண்கள், வேலை வாய்ப்புக்கு, படிப்புக்கு எல்லாம் நிறைய எண்கள், சுவிட்ச் வேர்ட்ஸு எல்லாமே நான் மக்களுக்கு கொடுக்க போகிறேன். ஏன்னா நான் ஒன்று கொடுத்தா தான் இந்த யூனிவர்ஸ் எனக்கு நிறைய கொடுக்கும். ஏன்னா நான் இன்னைக்கு ஒரு நம்பர் சொல்லி கொடுத்துட்டேன்னா அடுத்தது நான் இன்றளவும் மாணவியாக தான் இருக்கேன். நிறைய விஷயங்களை தேடி கற்றுக்கிறேன். அதை நான் ஃபாலோ பண்ணி ரிசல்ட் எடுத்து என்னோடய கிளைண்ட்ஸுக்கு கொடுத்து ரிசல்ட் எடுத்துகிட்டு பொது தளத்தில் இந்த மாதிரி கொடுக்குறேன். நல்ல மக்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும். தேவையில்லாத மூட நம்பிக்கைகள் இல்லாமல் வாஸ்து அப்படிங்கிறது நிரந்தர தீர்வுங்கிற புரிதலையும், சுவிட்ச் வேர்ட்ஸு, நம்பர்ஸு. ஏன்னா வெளிநாடுகளில் நிறையா நான் பயணிக்கிறேன், யூகே, யூஎஸ்லாம். அங்கே வந்து நம்மள மாதிரி வழிபாடுகள் அந்த மாதிரி அதிகமாக இல்லாதனால இதையெல்லாம் பிரதானமாக அவங்க பயன்படுத்தி அவங்க நல்லா ஜெயிக்கிறாங்க. அது போலவே நீங்கள் நம்ப மாட்டீங்க, வாஸ்து கன்சல்டேஷன் போகிற இடங்களில் சோப்பு, பவுடர், என்ன பத்தி யூஸ் பண்ணணும் இந்த அளவுக்கு சொல்கிறேன். ஒரே ஒரு பிரியாணி இலையை வச்சு பொருளாதாரத்தில் எக்ஸலண்ட் ரிசல்ட் கொடுத்துருக்கேன். எல்லாமே பாசிட்டிவிட்டி உருவாக்கக்கூடிய விஷயங்கள். நார்த் இந்தியன்ஸ் இதில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. அவங்களோட மாணவியாக நான் பல ஆண்டுகளாக இருக்கிறதுனால இந்த விஷயத்தை தமிழ்நாட்டில் பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகிற வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கு. நம்ம குமுதம் பக்தி சேனல் வாயிலாக நம்மளோட நேயர்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கொடுக்குற வாய்ப்பளித்த இந்த நிர்வாகத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகள். நற்பவி. சூப்பர் மேம். அதாவது வந்து என்னதான் வீடு கட்டினாலும் அங்கே நிம்மதி இருந்தால் மட்டும்தான் வந்து ஒரு மனுஷனால அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்கவே முடியும். கண்டிப்பாக இந்த வீடு கட்டுறதுக்கு வாஸ்து எவ்வளோ முக்கியம், இந்த வாஸ்துல என்னெல்லாம் நன்மைகள் நடக்கும், எப்படி எல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நேயர்களுக்காக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா. நற்பவி. Meenakshi Faculty of Arts and Science for Women, KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA மற்றும் Viscom. Apply now.